தினசரி ஹோரை காலங்களை வைத்து ஜோதிட கணிதம் செய்யலாம். அவை பங்குச்சந்தையில் எப்படி செயல்படும் என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஓரை உண்டு. அதில் பங்குச்சந்தை ஆரம்பிக்கும் நேரத்தை குறித்து கொண்டு அந்த என்ன ஓரை ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து கொண்டு அந்த ஹோரையு உதயமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு லக்னமாக போட்டு கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அதில் சேரும் கிரகங்களின் அமைப்பை பொறுத்து பங்குச்சந்தங்களின் ஏற்ற இறக்கங்கள் எப்படி அமைகிறது என்பதை கணக்கிடலாம். அதை உதாரண ஜாதகத்துடன் விளக்கி உள்ளேன். குரு ஓடையில் சந்தை துவங்குகிறது. அது 9:19 நிமிடத்துடன் முடிகிறது. கடைசி வீடாக ரிஷப லக்னம் அமைகிறது. இது சந்தை ஆரம்பத்தை குறிக்கும். ஓரையின் விரயத்தில் லக்னம் அமைவதால் துவக்கம் எதிர்மறையாக இருக்கும். அடுத்து சந்திரன் அசுவினி நட்சத்திரத்தில் இருப்பது செவ்வாய் கேது காரகத்தை குறிக்கும். இது பொதுவாக சந்தை அமைப்பை விரக்தியாக இருக்கும் படியான காலத்தை குறிக்கிறது. விற்பனை அதிகரித்த போதிலும் வாங்குபவர்களை விட விற்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதனால் சந்தையை கவனித்து செயல்பட வேண்டும். நீங்கள் தனுசு ராசியாக ரிஷப ராசியாகவோ இருந்தால் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்து செவ்வாய் ஓரையின் 12 லக்கின பாவங்கள் 9:19 நிமிடத்தில் இருந்து முறையே 5 நிமிடங்கள். 1 தனுசு 2 மகரம் 3 கும்பம் 4 மீனம் 5 மேஷம் 6 ரிஷபம் 7 மிதுனம் 8 கடகம் 9 சிம்மம் 10 கன்னி 11 துலாம் 12 விருச்சிகம். ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒரு ராசி கட்டமாக நிறுத்தி அதற்குண்டான கிரக அமைப்புகளை பார்த்து சந்தையின் ஏற்ற இறக்கங்களையும் வியாபார நோக்கத்தையும் முதலீடுகளையும் அறிய முடியும். லக்னம் என்பது ஒரு துறையினுடைய அமைப்பை குறிக்கும். அத்துறை அன்று ஏற்ற தாழ்வு அடைகிறதா என்று அந்த வீட்டின் கிரகம் எதுவோ அதை வைத்து தீர்மானிப்போம். உதாரணமாக மேஷம் என்றால் மருந்து பொருட்கள் உயிர் காக்கும் உபகரணங்கள் மருத்துவமனை இயந்திரங்கள் விவசாயம் சார்ந்தவை தானியங்கள் இயந்திர உற்பத்தி போன்ற துறைகளை குறிக்கும். போர் கருவிகள் இவற்றையும் குறிக்கும். சந்தையில் இவர்களுடைய நிலைமை எவ்வாறு அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதன்படி பலன் நடக்கும். உதாரணமாக செவ்வாய் ஓரையில் 9:24 நிமிடமா 10:24 நிமிடம் தனுசு லக்னம் உதயமாகி 9:24 நிமிடம் முதல் 9:29 வரை இருக்கும். செவ்வாய் லக்னத்தில் கூட்டல் சூரி புதன் சுக்கிரனிருப்பார்கள். அப்பொழுது அந்த தனுசுனுடைய காரகத்துவங்கள் போஸ்டப் நேர்மறையான விளைவுகளை காட்டும். செவ்வாய் கிரகத்தை சனி மற்றும் குரு பார்வையிடுவதால் ராகு 3இல் இருப்பதாலும் வெளியில இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் அவை பெரிதாக்கப்பட்டு சந்தையை பாதிக்க கூடிய அளவில் இருக்கும். அடுத்த சூரிய ஓரையில் 10:24 நிமிம் -11:24 நிமிடம் அரசு துறை. அரசு சார்ந்த துறையில் தனியார் கான்ட்ராக்டர்கள் நிர்வாக அமைப்பு உள்ளவர்கள். பிளாஸ்டிக் உற்பத்தி பொருட்கள் நகை வியாபாரம் நவரத்தின வியாபாரம். கப்பல் போக்குவரத்து பார்சல் சர்வீஸ் நெடுஞ்சாலை நிர்வாகம். உணவு பண்டங்கள் போன்ற காரணிகள் உள்ள பங்குகள் இந்த காலகட்டத்தில் அதிக பாதிப்புகள் அடையும். இக்காலகட்டத்திலும் தனுசில் இருந்து ஆரம்பித்து விருச்சிகம் வரை ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் அதே இலக்கணமாக அமையும். அடுத்து சுக்கிர ஓரை 11:24 நிமிடம் 12:24 நிமிடம். சுக்கிரன் காரகத்துவமான வாகனங்கள் சரக்கு போக்குவரத்து ஆடம்பர பொருட்கள் ஜவுளி உற்பத்தி விளம்பர நிறுவனங்கள் டிராவல்ஸ் கொரியர் சர்வீஸ்கள் மல்டி மீடியா எலக்ட்ரிக்கல் உற்பத்தி நிறுவனங்கள் அடமான வட்டி தரும் நிறுவனங்கள் டெபாசிட் கம்பெனிகள் ஆலோசனைத் துறை நிறுவனங்கள் போன்றவைகள் காலகட்டத்தில் அதிக தாக்கம் பெறும். குரு சனி செவ்வாய் இவைகளின் தாக்கமும். ராகுவின் அமைப்பு சந்தை மிக வேகமாக செயல்படுவதையும் அது எதிர்மறையாகவோ சிற்சில சமயங்களில் சாதகமான நிலைமையும் காட்டும். வீட்டு உபயோகப் பொருட்கள் கம்பெனிகள் இன்சூரன்ஸ் துறை இவை வளர்ச்சி பாதையை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை கவனித்து முதலீட்டாளர்கள் சந்தையில் ஈடுபட வேண்டும். மேலும் தொடரும். நன்றி.